கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 2 அதிகாரம் 10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஸ்டாரை பற்றி பார்க்க போகிறோம். ஆம், ஒரு குளிர்ந்த இரவில் வால் நட்சத்திரம் ஒன்று இயேசு பிறந்த அன்றைக்கு வானத்தில் தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து மெய்ப்பர்கள் பயந்தார்கள். தேவதூதன் அந்த க்ஷணமே தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அப்பொழுதே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த ஸ்டாரின் பிரைட்னஸ் அந்த இடத்தையே வெளிச்சமாக்கியது. அதுபோல நாமும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும். அந்த ஸ்டார் மூவ் ஆகி கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு போனது. அன்றைய இரவு மிகவும் சமாதானமாக இருந்தது. அந்த ஸ்டார் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஸ்டார் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, நமக்கு நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிசுவடியில் நடப்போம், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஒரு நட்சத்திரம் மெய்ப்பர்களுக்கு வழிகாட்டுவது போல நாங்களும் விடிவெள்ளி நட்சத்திரமாகிய உம்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.